மேடையும் இந்த பாராட்டுகளும் இந்த கைத்தட்டலும் அங்க இருக்க எல்லாருக்குமே கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். பல முறை பல இடத்துல இப்படி உட்காந்து நான் ஏங்கி இருக்கிறேன். நம்ம ஓடிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணா இது நடக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா. அப்புறம் இந்த கதையை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து திருப்பதி பத்தர் சுபாஷ் சந்திர போஸ். அவரும் டைரக்டர் வெங்கடேசன் தான் என்னுடைய நண்பர். எப்பயுமே திட்டிட்டு இருப்பாரு. முதல்ல என்னை திட்டாம பாராட்டுற படம் தான். அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இதை படம் பார்க்கலான்ற ஒரு வேகத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வேற சூழல் காரணமா ஜிபேருக்கு ரவிக்குமார் சந்திச்சு இந்த கதையை சொன்னேன். அவரும் நிறைய ஒரு 25 கதைகள் கேட்டுட்டு தான் அந்த கதையை ஃபைனல் பண்ணாரு. மற்ற கதையெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனா இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. வந்து ஹைதராபாத்ல இப்போ வந்துட்டு இருக்காரு. வேற ஸ்டேட்ல இருந்து வந்து தமிழ் மக்களை தமிழ் ரசிகர் நம்பி அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த சமயத்துல நம்ம எல்லாருமே ஒரு கைதட்டல். கணேஷ் ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த படம் பார்க்குறப்ப, இனிமேலாம் திருட்டு யாருமே சாதாரணமாக போற்றக்கூடாது, போற்ற முடியாது. அந்த ஹானரபிள் பர்சனா அவர் இருந்தால் மட்டும்தான் அது வார்த்தை கிடையாது, அது ஒரு வாழ்க்கைன்னு சொன்னாரு. அவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த வெளிச்சமும் கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறப்ப ராஜமுருகனுடைய ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. திக்கு தெரியாத காட்டில் எல்லா பக்கமும் வழிதான். அந்த ஒரு கவிதை தான் வந்து என்ன இன்ன வரைக்கும் இயங்கிச்சு. நம்ம இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். திக்கு தெரியாத காடு, வெளிச்சம் கிடையாது, பாதை கிடையாது, வழி கிடையாது, ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் வந்து ஹிந்தியில போய் ராஷ்மீரா கேட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பிசினஸ் ஆன ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண படம் அது. அதுக்கு பிறகு இருக்க நிறைய எனக்கு அஸ்டேட்டர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் பேசினாங்க. கதை இருந்தா ஜெயிச்சிட முடியும், கதை இருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சொல்லி நிறைய எனக்கு பேசினாங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த சமயத்தில் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர் விவேக் ஆகட்டும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படியாவது வந்துருங்க, ஏதாவது இப்படி ஜெயிச்சு வந்துருங்கன்னு சொல்லி. அவங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் தான் இந்த படம் நான் நம்புறேன். எல்லாருக்குமே நன்றி. நீங்க எல்லாருமே இதே மாதிரி ஒரு பாராட்டுகள் மேடைக்கு தகுதியான நாட்கள் தான் அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். திரும்ப பிரார்த்தனை பண்ணி, அதாவது இயக்க சங்கத்துக்கு உடனே போடணும்னு ஆசைப்பட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து, ஏன்னா படத்துடைய நல்ல டாக் இருக்குது, ரொம்ப நல்ல படம் சொல்கிறாங்க, அது நம்ம சகோதரர்கள் நம்ம இதை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வாரம் கூட ஆகலை நம்மளுக்கு வந்து இந்த ஷோ போடணும்னு ஆசைப்படுறோம். நன்றா சொன்ன மாதிரி ஏதோ பெரும் கனவோட எல்லாரும் வர்றோம். ஒரு சிலருக்கு முதல் படத்திலேயே அது அமையப்பட்டிருது, ஒரு திருப்பாச்சி மாதிரி, எனக்கு வந்து ஆனந்த மாதிரி. ஒரு சிலருக்கு முதல் படமே வந்து பெரிய ஹிட்டா எல்லா வகையிலுமே எல்லாம் அமைஞ்சு வந்துடுது, அந்த பேனர், அப்புறம் வந்து அந்த நேரத்தில் வர்ற ஆர்டிஸ்ட் அதை பொறுத்து. ஒரு சிலருக்கு ஒரு 4-5 படம் அவங்க வந்து கரெக்டாக அந்த அமைஞ்சு வர்றதுக்கு ஆகுது. தகுதியின் அடிப்படையில் முதல் படம் என் கூட ஒர்க் பண்ணும்போது ஆனந்தம் வந்து என் கூட டிஸ்கஷன் இருந்தப்பெல்லாம் அவர் பல இடங்கள் ஒர்க் பண்ணுவார். அப்பவே அவர் தகுதியானவர் தான், அவருக்கு அமைஞ்சு வரல. கல்லூரியின் கதை பண்ணும்போது மாபெரும் எதிர்பார்ப்போட அந்த படம் வந்துச்சு. ஏதோ ஒன்று சம்திங் ஒவ்வொரு படத்துலையும் சின்ன சின்ன குறைகளோடு இருந்துச்சு. இந்த படம் நான் வந்து தேட்டரில் 2-3 தடவை பார்த்தேன். மறுபடியும் காசி டாகிஸில் போய் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு வேலை செஞ்சிட்டான், அவ்வளோ அழகாக வந்து டைலாக் சைட்லையும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் சைட்லையும் சரி, ரொம்ப முழுமையான ஒரு படம் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். அதுதான் இன்னைக்கு எனக்கு வந்து மாபெரும் சந்தோஷம். அது பெரிய இயக்கத்தோடையே சுற்றிட்டே இருப்பான், ஓடிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க மாதிரி ஒரு இடத்துல கூட நிற்க மாட்டான். அவங்க மனைவி வந்து என்கிட்ட செல்வி அவங்க சொல்லுவாங்க, என்ன போயிட்டே இருக்காரு, சுற்றிட்டே இருக்காரு, நிம்மதியாக உட்கார மாட்டேங்கிறாரு, ஏதாவது அவருக்கு அமையணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருச்சு. ரொம்ப முழுமையான ஒரு சரியான படமாக இந்த படம் அமைஞ்சிச்சு. அதுக்கான எல்லா டெக்னீஷியன்ஸும் சுகுமார்லேருந்து ஆரம்பிச்சு, விசால் சந்திரசேகர் மியூசிக்லேருந்து, அவர் அமைஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து ரவி சார், அந்த ராஜா செந்தில், கூடா, எல்லாரும் கரெக்டாக அமைஞ்சு மிக சரியான ஒரு படம் எடுத்துட்டாரு. பேரரசு சாருக்கு வந்து மிக அற்புதமாக, அவ்வளோ அழகாக ஃப்ளோவாக ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னீங்க இந்த படத்தை பற்றி. அதுவும் அந்த குழந்தை பேசுகிற இடத்துல உங்கள் அப்பாவுக்கு ரியாக்ஷன் வேணுங்கிறத முதல் முறையை நீங்கள் தான் சொல்கிறீங்க. எனக்கு கூட அது தோணதே இல்லை. அவ்வளோ நுணுக்கமாக படம் பார்த்துருக்கீங்க சார். எனக்கு அந்த சந்தோஷத்தில் எனக்கு கிளாப்ஸ் அடிச்சுட்டு எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. அந்த அப்பா அந்த நேரத்தில் வந்து இன்னும் கூட பண்ணியிருக்கலாமே நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகு.
இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல சொல்லி 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 தான் அதான் ஷோ இவன் இடத்த எல்லா பற்றியும் நான் கேட்பேன். எனக்கு சம்மந்தமே இல்லாமல் டே கொஞ்சம் தான் சொல்லிட்டா நான் போட்டு போட்டு காட்டுவேன். நான் படம் எடுத்தேன்னா அந்த காலத்தில் பாரதிதாஸ் அவ்வளோவா நம்ம இயக்குனர் இமயம் இதில் நடிச்சிருக்காங்க. அவர் எல்லா படத்தையுமே பஞ்சு சாருக்கு போட்டு காட்ட தான் சொல்லுவாங்க. போட்டு காட்டி 4-5 ஷோஸ் காட்டி 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 அதில் கரெக்ஷன் பண்ணி 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 தான் ஒரு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஏவிஎம் உள்ள வந்து டப்பிங் தேட்டரில் ஒர்க் பண்ணும்போது அந்த டப்பிங் தேட்டர்லேருந்து ராஜேஸ்வரி தேட்டர் போகிற கேப் தான் நம்மளுக்கு வேலை பார்க்கறதுக்கான நேரம். அங்கே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்மளுக்கு நண்பர்கள்ட்ட மற்றவங்ககிட்ட கதை சொல்லி பார்க்குற மாதிரி படத்தை போட்டு காட்டுறது தப்பே இல்லை. பையா படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் மாற்றி திரும்பி நம்ம ஷூட் பண்ணோம் 1 கோடி ரூபா செலவு பண்ணி. அதனால தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், நல்ல நல்ல ஆடிங் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அப்படி தான் ஒரு படம் உருவாகுது. நல்ல படங்கள்லாம் அப்படி வந்தது தான். இந்த படத்தை வந்து மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு சுபாஷ் சந்திர போஸ், நம்ம தம்பி திருப்பதி பிரதர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. மாப்பிள்ளை சொன்னேன், மிக நேர்மையாக சமுத்திரகனி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மிக நேர்மையான சரியான ஒரு படம். இந்த படம் வந்து டாக் எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு மிக முக்கியமான இயக்குநர்கள் எல்லாமே ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கேட்குறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்காமே. ஒரு நண்பர் படம் பார்த்துட்டு அவங்க மொத்த கிளப்புக்கும் வந்து நாளைக்கு வேற இடத்துல டிக்கெட் ஷோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காரு அசோக் சார். அது மாதிரி மிக முக்கியமான பெரிய பெரிய ஹீரோஸ் கூட ஃபோன் பண்ணி ஷோ பார்க்கணும்னு கேட்குறாங்க. நேற்று சிவகுமார் சார் வீட்டில் கூப்பிட்டு வச்சு எங்கள் மொத்த டெக்னீஷியனை கூப்பிட்டு பாராட்டினாரு. ரொம்ப ஒரு பெருமையான சரியான தரமான அழகான ஒரு படத்தை எடுத்திருக்கேன். நந்தா, இது தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.